நேசமிகு நெஞ்சங்களே, உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் காற்றலைகளில் மகிழ்வித்துக் கொண்டிருப்பது வலைச்சுடர் வானொலி. உலகலாம் பரவி வாழும் அன்பின் சொந்தங்களாகிய தமிழ் உறவுகளுக்கு நல்வாழ்த்துக்கள். நான் இனிய ஹாஜி. வலைச்சுடர் வானொலி பல்வேறு தலைப்புகளில் ஆளுமைகளை சந்தித்து நேர்காணல் செய்து அவர்கள் செய்யும் அளப்பரிய பணிகளை உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நஞ்சில்லா நல் மருத்துவம் என்கின்ற தலைப்பில் ஆதிகாலத்து அக்குபஞ்சர் என்கின்ற நிறுவனத்தை கடந்த 15 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டு வரக்கூடியவர்களும், அதே போல முகமது ஷாபானு எஜுகேஷனல் ட்ரஸ்ட் என்கின்ற அமைப்பின் மூலமாக விளிம்பு நிலை மக்களுக்கு இல்லாதார்க்கு தங்களால் இயன்ற அளவு மருத்துவ பணிகளை அவர்கள் தாராளமாக செய்து இறைவனின் பேரன்பை பெற்றவர்களாக விளங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அக்குபஞ்சர் சிகிச்சை கற்றுக்கொள்ள விரும்பக்கூடிய ஆர்வலர்களை அவர்கள் ஜூம் மீட்டிங் மூலமாக 1 வருட டிப்ளமோ பயிற்சியை அவர்கள் தொடர்ந்து வாராவாரம் ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே பல்வேறு மாணவர்கள், ஆளுமையாளர்கள் இன்னும் நோயாளிகளாக இருந்து இந்த முறைகளை எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அவாவில் வரக்கூடியவர்களை எல்லாம் மிக சிறப்பான முறையிலே அவர்கள் ஆன்லைன் கிளாஸ் என்கின்ற அதன் மூலமாக அவர்கள் 1 வருடம் பயிற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இலவசமாக 9 நாள் பயிற்சிகளை அவர்கள் விரும்பக்கூடிய எல்லா மக்களுக்கும் வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அத்தகைய நல் மனதிற்கு சொந்தக்காரர் டாக்டர் எம் முகம்மது தமீமுல் அன்சாரி அவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பல்வேறு படிப்புகளை படித்திருக்கின்றார்கள். டிஏடி, எம்டி, பிஹெச்டி நியூராலஜி, பிஏ, எல்எல்பி, அதோடு மட்டுமல்லாமல் இப்பொழுது பார் கவுன்சிலும் தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி பரந்து பெற்ற அறிவு பெற்ற அந்த தோழமையாளரை, அன்பின் சகோதரரை வாருங்கள் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ணா. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மிகவும் அற்புதமான ஒரு பணியை மக்களுக்காக செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நஞ்சில்லா நல் மருத்துவம், மருந்தே இல்லாமல் எப்படி குணப்படுத்துவது என்கின்ற அந்த அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர், நாடி பரிசோதனை, இப்படிப்பட்ட ஒரு இதில் 5000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த சிகிச்சை முறையை இந்தியர்களில் முன்னோடிகளாக இருந்த போகர் முதற்கொண்டு பல்வேறு நம்முடைய முன்னோர்கள்
உருவாக்கி தந்த, இன்னும் சீன முறையிலிருந்து பெற்று தந்த இந்த அக்குபஞ்சர் இந்த மருத்துவத்தை நீங்கள் எப்படி தேர்ந்தெடுத்தீர்கள்? இதில் ஈடுபட வேண்டும் என்கின்ற ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. முதலாவதாக, நான் சிறிய வயதிலிருந்தே என்னுடைய மக்கள் சேவைங்கிற ஒரு பணியில நான் இருந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம நாங்க இருந்த இடம் ஒரு 400-500 குடும்பங்கள் இருந்த ஒரே இடத்துல இருக்கும்போது, அந்த காலத்திலேயே அப்போ அதாவது என்னன்னா, என்னுடைய சிறு வயதிலேயே அந்த 400-500 குடும்பங்கள்ல இரவுகள்ல ஏதாவது இழப்புகள், உடல்நலம் சரியில்லாம அந்த மாதிரி இருக்கும்போது நான் உடனே என்னைதான் எழுப்புவாங்க. எழுப்பி இந்த மாதிரி கொஞ்சம் இவங்க உடம்பு சரியில்லாம இருக்காங்க, இவங்க முடியாம ஆயிட்டாங்க, இவங்க விஷம் குடிச்சிட்டாங்க, இவங்களுக்கு உடனே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நான் அப்போ மருத்துவர்லாம் கிடையாது, சிறிய வயது. அந்த நேரத்துல நான் இந்த அரசு மருத்துவமனைகள்ல எங்க எப்படி லாகின் பண்ணணும், எப்படி போகணும், எந்த பக்கமா போனா வேகமா இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாங்கிற ஒரு நெளிவு சுழிவுகளை அறிந்து வைத்திருந்தவன். அடிக்கடிக்கு போய் அந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் செஞ்சு உதவி செய்து அது எனக்கு வேகமாக மற்றவர்கள் போகும்போது ஒரு 10 நிமிடம் தாமதமாக இருந்தாலும் நான் செல்லும் போது அந்த தாமதத்தையும் எப்படி அதை ரெக்டிஃபை பண்ண முடியுங்கிற அந்த வழியில போய் இருந்திருக்கேன். சின்ன வயதுல இருந்தே இந்த ஒரு ஆர்வம் எனக்கு இருந்திருக்கு. மருத்துவம் படிக்க வேண்டும், மருத்துவத்துல இருக்கணும் அப்படிங்கிற ஆர்வம். அந்த நேரத்துல எனக்கு அக்குபஞ்சர் கல்வி ஒருத்தவர் மூலமாக எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த கல்வி கொடுக்கப்பட்டு இந்த கல்வி மூலமாக 15 ஆண்டு காலமாக இந்த பணிகளை செஞ்சுக்கிட்டு வரேன். சில லட்சக்கணக்கான நோயாளிகள் எங்களிடம் மருத்துவம் பெற்று மிகவும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. இன்னைக்கும் ஆரோக்கியமா இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, உங்களுக்கு 6 மாசம் தான் டைம், உங்களுக்கு 4 மாசம் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணவங்க கூட இன்னைக்கு ஆரோக்கியமா அவங்க லைஃப் ரன் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த ஆதிகால அக்குபஞ்சர் சேவை செய்து கொண்டு வருகிறது. இந்த அடிப்படையில நாங்க இந்த மருத்துவத்தை தேர்ந்தெடுத்தேன். ரொம்ப சிறப்பு. இது உங்களுடைய குடும்பத்தில் உள்ள யாராவது இதை படிச்சிருக்காங்களா, இல்ல நீங்க தான் முதல் தலைமுறை அக்குபஞ்சர்ல? என்னுடைய குடும்பத்துல முதல் தடவையா நான் தான் படித்தேன். அதற்கு பிறகு இப்ப என்னுடைய பையன் எல்லாம், என்னுடைய மகன் எல்லாம் படிச்சு அவங்கள இந்த சேவையை செஞ்சுட்டு வராங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாம என் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 1000 நபர்கள் இந்த அக்குபஞ்சர் தேர்வு எழுதி தெரபிஸ்டா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு 9 நாள் வகுப்புங்கிற ஒரு கொடுத்து, மக்கள் தனக்குத்தானே மருத்துவர்ங்கிற முறையில தனக்கு ஒரு பிரச்சனை வந்தால் எப்படி அதை அக்குபஞ்சர் ரீதியாக அதை சரி செய்து கொள்வதுங்கிறத தெளிவான முறையில 9 நாட்கள் 9 மணி நேரத்துல அக்குபஞ்சருடைய சாராம்சத்தை கொண்டு போய் பல உலக நாடுகள் ஃபுல்லா முழுக்க கிட்டத்தட்ட எங்களுடைய மாணவர்கள் உலக நாடுகள் அத்தனை இடத்துல இருக்கிற அளவுக்கு நாங்க இந்த அக்குபஞ்சர் சேவையை செஞ்சிருவோம். ரொம்ப சிறப்பு சிறப்பு. இப்போ உங்கள்கிட்ட பேசும்போது முன்னாடி இதை நீங்க சொன்ன அந்த 9 நாள் பயிற்சியில இது போன்ற அக்குபஞ்சர்காரங்கள்ட்ட பேட்டி எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அந்த உங்களுடைய நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டேன். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பொதுவாக சொல்றாங்க பிரபஞ்ச சக்தி என்பது 5 வகையா சொல்றாங்க. ஃபயர், எர்த்து, மெட்டல், வாட்டர், வுட் அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படிப்பட்ட ஒரு கான்செப்ட் சார்? இது பிரபஞ்சம், அதாவது இந்த பிரபஞ்சம் இந்த 5 தன்மைகளை தான் ஆளுமையே செய்யப்படுது. இந்த நெருப்பு, நிலம், நெருப்பு, நீர், காற்று, ஆகாயம், இந்த பஞ்சபூத சக்திகளின் அடிப்படைகள் தான் இந்த பிரபஞ்சமே செயல்படுது. தண்ணி இல்லாம வாழ முடியாது, நிலம் இல்லாம வாழ முடியாது, நெருப்பு இல்லாம வாழ முடியாது, காற்று இல்லாம வாழ முடியாது, ஆகாயம் இல்லாம வாழ முடியாது. இந்த பிரபஞ்ச சக்தி எப்படி இந்த பிரபஞ்சத்துல முக்கியமா இருக்கும், அதே மாதிரி ஒரு சுவாசம் பண்றோம். இப்ப காற்றுல நம்ம சுவாசம் பண்ண முடியும், நம்ம உயிர் வாழ முடியுமா? நிச்சயமா முடியாது. அப்போ பிரபஞ்சத்தை நம்பிதான் நம்ம வாழ்றோம். நம்ம பிரபஞ்சத்தை நம்பிதான் எல்லாத்துலயுமே வாழ்றோம். ஒரு நீர் இல்லாம இருக்க முடியாது. தண்ணியே கிடைக்கல என்ன ஆகும்? மக்கள் எல்லாம் மடிஞ்சிருவாங்க. மக்கள் மட்டும் இல்ல, எல்லா ஜீவராசியும் மடிஞ்சிருவாங்க. காற்றே இல்லாம ஆயிடுச்சு, மடிஞ்சிருவாங்க. நிலம் இல்ல, எப்படி வாழ முடியுமா? அந்த மாதிரி
இந்த பிரபஞ்சத்தை வந்து நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்தை நம்பிதான் நம்ம வாழ்றோம். அதே நேரத்துல இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்திலும் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க முன்னோர்கள். அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் உள்ளது, அண்டமும் பிண்டமும் ஒன்றே அறிந்துதான் பார்க்கும் போதேங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அப்படிங்கும்போது அண்டம்னா இந்த பிரபஞ்சம், பிண்டம்னா இந்த உடல், மனித உடல். அண்டத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு, இந்த பிண்டத்துல இந்த உடல்ல இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க, தெளிவா சொல்லியிருக்காங்க. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இந்த உடம்புலயே இருக்கு. நீர் இருக்கு, காற்று இருக்கு, இது வெற்றிடம் இருக்கு, வெற்றிடம், எல்லா விதமான பஞ்சபூத சக்திகளையும் கொண்டதுதான் இந்த உடல். அதனாலதான் அண்டத்தில் இருப்பதுதான் பிண்டத்தில் உள்ளதுங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில அக்குபஞ்சர் செயல்படுது. இப்ப அதே மாதிரி இந்த அக்குபஞ்சர் வந்து 3 வகையா தூண்டிய சிகிச்சை செய்யறாங்க. தொடு சிகிச்சை, அக்கு பிரஷர், அக்குபஞ்சர். இந்த 3க்கும் உள்ள வித்தியாசம் எப்படின்றது ஒண்ணு சொல்ல முடியுங்களா? வித்தியாசம்ங்கிறது வந்து அக்குபஞ்சர் புள்ளிகள்ல வித்தியாசமே கிடையாது. 5000 ஆண்டு காலமாக அக்குபஞ்சர் புள்ளிகள் இதுவரைக்கும் மாற்றமே செய்யப்படல. எந்த இடத்துல எந்த புள்ளிகள் குறிக்கப்பட்டு இருக்கோ அதே புள்ளிகள் அதே இடத்துல தான் இருக்கு. ஆனா சிகிச்சை முறை மாறுபட்டுள்ளது. சிகிச்சை முறை மாறுபட்டிருக்க தவிர புள்ளிகள் மாறல. இப்ப சிகிச்சை முறை டெவலப்மெண்ட் ஆகினே தான் இருக்கும். காலங்காலமா வரும்போது இன்னொரு 1000 வருடங்களுக்கு பிறகு இன்னும் பிரம்மாண்டமான விஷயங்கள் கண்டுபிடிக்கப்படும். அப்போ முறைகள் மாற்றப்படும். அப்படி இருக்கும்போது இரும்பு கண்டுபிடிக்கப்படும் போது ஊசிங்கிற ஒரு முறை வந்துச்சு. ஊசிங்கிற முறை வந்து இரும்பு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எலும்புகளாலையும் கற்களாலையும் அக்குபஞ்சர் புள்ளிகள்ல அழுத்தம் கொடுத்திருக்காங்க, அது பிரஷர் கொடுத்திருக்காங்க. எலும்புகளை, அதாவது மனித உடல் இறந்து போன எலும்புகளாலையும் மிருகங்களுடைய எலும்புகளாலையும் கொம்புகளாலையும் அதே நேரத்துல வந்து கற்களாலையும் அக்குபஞ்சர் புள்ளிகள்ல அழுத்தம் கொடுத்து பிரஷர் கொடுத்து, அதுக்கு பேர் பிரஷர். அக்குபஞ்சர் புள்ளிகள்ல பிரஷர் அழுத்தம் கொடுக்கணும்னா அது பிரஷர். அதே நேரத்துல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு ஊசி முறை வந்துச்சு. இப்ப ஊசி முறை வரும்போது அத பங்க்சர், அக்கு பங்க்சர்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப நம்ம வந்து ஒரு பைக் ஓட்டிக்கின்னு போறோம், ஒரு கார் ஓட்டிக்கின்னு போறோம் அப்படின்னா வண்டி பங்க்சர் ஆயிடுச்சு, என்ன அர்த்தம்? அங்க ஆணி குத்திருச்சுன்னு அர்த்தம். அவர் ஆணி போன்ற ஒரு ஊசி, சின்ன ஒரு ஊசி, மெல்லிசான ஆணியோட மெல்லிசான ஊசி, அந்த ஊசி உடலில் குற்ற பங்க்சர்ங்கிற வார்த்தையில பயன்படுத்துறாங்க. சரி, இப்ப அக்கு பிரஷருக்கும் அக்கு பஞ்சருக்கும் வித்தியாசம் இருக்கா? கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. பங்க்சர் பிரஷர் கொடுக்கப்படக்கூடிய முறை, அழுத்தம் கொடுக்கக்கூடிய முறை. பங்க்சர் ஊசியினால் துளைக்கப்படக்கூடிய விஷயம். சரி, இதனுடைய வித்தியாசங்கள்ல கொடுக்கக்கூடிய ரிசல்ட், அதாவது மக்களுக்கு நோய் சிகிச்சை அளிக்கக்கூடிய விஷயத்துல மாறுபாடு இருக்குன்னா மாறுபாடு இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ ஒரு பிரபஞ்ச சக்தி, இந்த பிரபஞ்ச சக்தியில இருக்கக்கூடிய வான்காந்த சக்திங்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜிய உயிர் சக்திக்கு கொண்டு வர்றதுதான் அக்குபஞ்சர். சரிங்க. இந்த பிரபஞ்சத்துல காற்று இருக்கு, நீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. காற்று இருக்கு, நீர் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா நமக்கு சொல்லப்படாத ஒரு விஷயம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி, வான்காந்த சக்தி, மின்காந்த சக்தி. இந்த சக்தி நம்மளுடைய உடல் உறுப்புகளுக்கு முக்கியமா தேவைப்படுது. எப்படி மூக்கு காற்று சுவாசம் பண்ணுதோ அதே மாதிரி உடலில் இருக்க பல இடங்கள் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணுது, சுவாசம் பண்ணுது. சரி, இந்த சுவாசம் பண்ணப்படக்கூடிய இடங்கள் என்னன்னா வேர்வை துவாரங்கள் எல்லாமே வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை சுவாசம் பண்ணக்கூடிய இடம் தான். அது சரிங்க. வேர்வை துவாரங்கள் இருக்கக்கூடிய சில முக்கியமான இடங்களை அது அக்குபஞ்சர் புள்ளிகளாக குறித்து நம்முடைய முன்னோர்கள் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இது அக்குபஞ்சர் புள்ளிகள். அக்குபஞ்சர்ங்கிறது பிற்காலத்துல வந்த வார்த்தை. சரிங்க. பிற்காலத்துல வந்த வார்த்தை அக்குபஞ்சர், அக்கு பிரஷர், அக்கு டச், இதெல்லாம் வந்து பிற்காலத்துல வந்த வார்த்தை. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட விஷயம் அந்த புள்ளிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த வான்காந்த சக்தி, மின்காந்த சக்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன அப்படின்னா ஒரு காற்று மாதிரி வச்சுக்கோங்க. காற்று இந்த பிரபஞ்சத்துல பறந்து விரிந்து இருக்கு, எல்லாருக்குமே காற்று கிடைக்கும். நிச்சயமா எல்லாரும் காற்று சுவாசத்தான் வாழ முடியும். அதே மாதிரி இந்த வான்காந்த சக்தியை சுவாசிச்சாதான் வாழ முடியும். அந்த வான்காந்த சக்தி சுவாசிப்பதுல
சுவாசிக்கக்கூடிய இடங்கள் அத்தனையுமே அக்குபஞ்சர் புள்ளிகள். இந்த அக்குபஞ்சர் புள்ளிகள்ல ஏதாவது சுவாசம் பண்ணும்போது தடைகள் ஏற்பட்டால் அத கல் மூலயமாகவோ எலும்புகள் மூலயமாக என்னுடைய முன்னோர்கள் அதை சரி செஞ்சிருக்காங்க. பிற்காலத்துல இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு ஊசி முறை கொண்டு வரப்பட்டது. இந்த ஊசி முறை கொண்டு வந்தப்பட்ட பிறகு ரிசல்ட் அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சு. ஏன் அப்படின்னா வான்காந்த சக்திய மின்காந்த சக்திய ரிசீவ் பண்ணக்கூடிய இழுக்கக்கூடிய தன்மை ஒரு மெட்டலுக்கு இருக்கு, ஒரு இரும்புக்கோ ஒரு உலோகத்துக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை அக்குபங்க்சர்ல கொண்டு வந்தாங்க. இது ஊசி முறை. சரிங்க. புள்ளிகள் மாறாது, புள்ளிகள் மாறவே மாறாது, எந்த இடத்துலயும் மாறாது. அக்கு பஞ்சர் பண்ணாலும் சரி, அக்கு பிரஷர் பண்ணாலும் சரி, தொடு சிகிச்சை பண்ணாலும் சரி, புள்ளிகள் எந்த தெரபிஸ்டும் மாத்தவே மாட்டாங்க. அதே நேரத்துல சிகிச்சை முறை மாறுபடலாம். ஒருத்தவங்க டச் பண்ணலாம், ஒருத்தவங்க தொடு சிகிச்சை செய்யலாம், ஒருத்தவங்க மேக்னெட் வைக்கலாம் அந்த இடத்துல, ஒருத்தவங்க மிளகு வைக்கலாம், ஒருத்தவங்க பிரஷர் கொடுக்கலாம், ஒருத்தவங்க ஒரு கழியை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம், ஒருத்தவங்க விரலை வச்சு அழுத்தம் கொடுக்கலாம், ஒருத்தவங்க ஊசி போடலாம். அது சரிங்க. இதுதான் வந்து அக்குபஞ்சர். இப்ப நீங்க இப்ப இந்த முன்னாடி உள்ளதுல இப்ப ஊசி அக்கு பிரஷருக்கு வந்து அக்கு பஞ்சருக்கு ஊசின்னு சொன்னீங்க. பொதுவா வந்து மருத்துவர்களோ செவிலியர்களோ ஊசி போடாம நமக்கு வலிக்கும். ஆனா அதை விட ரொம்ப மிருதுவானதா இந்த ஊசி? ரொம்ப ரொம்ப மிருதுவான ஊசி. தலைமுடிகள் 3 தலைமுடிகளை சேர்த்தா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவுதான் இந்த ஊசியுடைய தன்மையே இருக்கும். அந்த அளவுக்கு மென்மையாக இருக்கும். குத்துறதே தெரியாது, குத்துனா வலிக்கவும் செய்யாது. அது சரிங்க, அது சரிங்க. அந்த அளவுக்கு ஒரு எறும்பு கடிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அது சரிங்க. இப்ப நீங்க சொன்னீங்க மாரி அக்கு புள்ளிகள் சொல்லி அக்கு பஞ்சர் புள்ளிகள் சொன்னீங்க. அத ஒரு வகையில கேட்க போனா 1000 புள்ளிகள் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொன்னுல படிச்சா 76,000 புள்ளிகள் இருக்குங்கிறாங்க. எங்களுக்கு புரியுற மாதிரி எத்தனை புள்ளிகள் சார் இருக்குது அக்கு புள்ளிகள்? நான் முதல்லயே சொன்னேன், அக்குபஞ்சர் மின்காந்த சக்தி, வான்காந்த சக்தி, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜியை ரிசீவ் பண்ணக்கூடிய இடம் சொல்லியிருக்கேன். அது எல்லாமே வந்து எல்லாமே வியர்வை துவாரங்கள் தான். வியர்வை துவாரங்கள் நம்ம கிட்ட ஆயிரக்கணக்கான வியர்வை துவாரங்கள் இருக்கு. ஆனா ஆயிரக்கணக்கான வியர்வை துவாரங்களும் மின்காந்த சக்தியை ரிசீவ் பண்ணக்கூடிய விஷயம் தான். ஆனா 14 வழிப்பாதைகள்ல செல்லக்கூடிய 14 வழிப்பாதை, லங்ஸ், லார்ஜ் இன்டெஸ்டைன், ஸ்பிளீனு, ஸ்டமக்கு, ஹார்ட், ஸ்மால் இன்டெஸ்டைன், கிட்னி, பெரிகார்டியம், கிட்னி, யூரினரி பிளாடர், பெரிகார்டியம், ட்ரிபிள் வார்மர், லிவர், கேல் பிளாடர், இந்த மாதிரி 12 ஆர்கன் சேனலும் 2 எக்ஸ்ட்ரா சேனல் வச்சு 14 சேனல்களுடைய வழிப்பாதைகளை நம்மளுடைய முன்னோர்கள் 4600 வருடங்களுக்கு முன்னாடியே இந்தந்த ரூட்ல போகுது, இந்த இடத்துல இருக்குங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரூட் 361 புள்ளிகளை நமக்கு தெளிவா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க. அது சரிங்க. 361 பாயிண்ட் புள்ளிகள், மொத்தம் 361 புள்ளிகள். 14 உயிர் சக்திகள் இரட்டை பாதைகளாக 12 இரட்டை பாதைகளாக பிரிஞ்சு மொத்தமாக 361 புள்ளிகள்ல இருக்குதுன்னு சொல்றீங்க? இல்ல, 14 வழிப்பாதையில ஒரு ஆர்கன் சேனல் சொல்லுவாங்க. ஒரு மார்க்கம், ஒரு இந்த பக்கம் போனா வந்து கோயம்புத்தூர் வரும், இந்த பக்கம் போனா இது வரும், திருநெல்வேலி வரும்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த ரூட்ல போனா லங்ஸ் உடைய ரூட், இந்த பக்கம் போனா ஹார்ட் உடைய ரூட், இந்த பக்கம் போனா இந்த மார்க்கம் வந்து லிவருடைய மார்க்கம், இந்த பக்கம் போனா கிட்னி, இந்த பக்கம் போனா ஸ்பிளீன் இருக்கு, இந்த பக்கம் போனா ஸ்டொமக் இருக்குன்னு சொல்லிட்டு பலவிதமான வழிப்பாதைகள் கொடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வழிப்பாதைகள்ல மிக முக்கியமான வழிப்பாதைகள் 14. அந்த 14 வழிப்பாதைகள்ல இருக்கக்கூடிய புள்ளிகள், அக்குபஞ்சர் புள்ளிகள் 361. அது சரிங்க. 14 வழிப்பாதைகள் நிச்சயமாக நேயர்களுக்கு சிறப்பாக புரியக்கூடிய அளவுல ரொம்ப டீட்டெயிலா சொன்னீங்க. அப்ப அதே மாதிரி இப்ப நீங்க வந்து இந்த அக்குபஞ்சருங்கிறது அதிகமான இது பார்க்கும்போது அது இஸ்லாமியர்கள் தான். இந்த தமிழகத்தில் நம்ம பார்க்கும்போது நிறைய மருத்துவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்காங்க. அது எப்படி, இது யதார்த்தியாக ஏற்பட்டதா இல்லை இது நபி வழி மருத்துவமாக வந்ததா இல்லை எந்த வகையில வந்து அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர் இந்த இது வந்து அதிக இஸ்லாமியர்கள் இந்த மருத்துவத்தை செய்யறாங்க? அதுக்கு ஏதாவது விளக்கங்கள் இருக்கா? இல்ல அப்படி ஒரு கான்செப்ட் இல்ல. நீங்க நம்ம பார்த்த வரைக்கும் நீங்க வந்து
இஸ்லாமியர்கள் தான் பண்றாங்கன்னு இல்ல, என்கிட்டயே கிட்டத்தட்ட 50% என்னுடைய மாற்று மத சகோதரர்கள் தான் இருக்காங்க. அவங்க இருக்கக்கூடிய ஒரு அந்த கம்யூனிட்டியுடைய பவர் தான். எல்லாரையும் சேர்த்து போகும்போது, எல்லா மக்களையும் சேர்த்து போகும்போது அது இருக்கும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டுல இதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமா டாக்டர் சகோதரர்கள், டாக்டர் ஃபஸ்லுர் ரஹ்மான் சகோதரர்கள் தான் இதனுடைய வழிபாதையில கொண்டு வந்தாங்க. அதற்கப்புறம் அப்துல்லா ஷேகுங்கிறவங்களும், அதுக்கப்புறம் டாக்டர் அப்துல் நாசர், அதுக்கப்புறம் பலவிதமான மிகச்சிறந்த ஒரு ஆசிரியர்கள்லாம் இதுல தோன்றுதலா இருக்கும்போது, அந்த தலைமைகள் முஸ்லிம்களா இருக்கும்போது ஒரு முஸ்லீமுடைய தோற்றம் ஏற்பட்டிருக்க தவிர கண்டிப்பாக கிடையவே கிடையாது. மாற்று மத சகோதரர்கள் கிட்டத்தட்ட 50% மேலேயே இருக்காங்க, கம்மியா கூட இல்ல. அதிகமான மக்கள் அதிகமா விஷயத்துல இருக்காங்க. அதுல அது தவறான ஒரு பார்வை. ஏன்னா நம்ம பார்த்ததுனால இஸ்லாமியர்கள் அதிகமா இருந்ததுனால நம்ம கேட்டோம். ஏன்னா சில மருத்துவ முறைகள் பார்க்கும்போது இந்த யுனானி மருத்துவம் பார்த்தாக்கா அதிகமான எல்லா ஹக்கீம்கள் அப்படின்னு சொல்றாங்களா, அதனால ஒரு சந்தேகத்தின் பேர்ல கேட்ட மொழியே இது எந்த ஒரு தவறான புரிதலுக்குமாக இல்ல. யூனானி மருத்துவம் அதுல நீங்க படிக்கணும்னா அதுல உருது மொழி தேவைப்படுது. சித்த மருத்துவம் படிக்கணும்னா அதுல தமிழ் மொழி கண்டிப்பாக ஒரு பாடம். நீங்க ஆயுர்வேதம் படிக்கணும்னா அதுல கண்டிப்பாக ஒரு சமஸ்கிருதம் ஒரு பாடமாக வச்சிருக்காங்க. அப்ப அந்த மொழித்திறன் உள்ளவங்க தான் அது உள்ள போக முடியும் ஒழிய, அது இப்போ அந்த சாப்டர் உடஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீட் வந்ததுனால அந்த சாப்டரே போயிடுச்சு. இந்தியா அளவுல ஒரு எல்லா மருத்துவத்திலையும் எல்லாரும் போலாங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டாங்க. அது கூட இப்போ கிடையாது. யுனானி மருத்துவத்துல கூட இந்த செக்ஷன்ல இந்த இயர்ல கிட்டத்தட்ட 25 மாணவர்களுக்கு மேல நம்மளுடைய மாற்று மத சகோதர மாதவர்கள் உள்ள வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் யுனானி மருத்துவத்துக்கு. அந்த மாதிரி நம்ம அந்த பார்வையில பார்க்க வேண்டாம். இந்த மருத்துவத்துல கிட்டத்தட்ட என்னுடைய குரூப்லயே கிட்டத்தட்ட 50% மேல உள்ளவங்க மாற்று மத சகோதரர்கள் தான். அது மட்டும் இல்லாம எங்களுடைய மேனேஜ்மெண்டே டாக்டர் கவிதா ராஜ்மோகன் இருக்காங்க, விஜயகுமாரி இருக்காங்க. இவங்க எல்லாம் மாற்று மத சகோதரர்கள் தானே. எங்களுடைய மேனேஜ்மெண்டே இருக்காங்க. அவங்க இளையராஜா இருக்காரு. இவங்க எல்லாம் எங்களுடைய மேனேஜ்மெண்ட் லெவல்ல இருக்கிறவங்களே மிக தெளிவானவங்க. அது மட்டும் இல்லாம அக்குபஞ்சரிஸ்ட் தான். என்னன்னா நம்மள வெளியில காமிக்கிறாங்க, அவ்வளவுதான். பின்னாடி ஒர்க் பண்றாங்க, பின்புலமாக செயல்படுறாங்களே தவிர ஒரு வெளியில ஆதிகால தக்கு பஞ்சர் அப்படின்னா சமீம் அன்சாரி தான் தெரியுங்கிறதுலாம் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் ஒர்க் பண்ணது இல்ல. அந்த டீம் 50% மேல மாற்று மத சகோதரர்கள் தான். உண்மை. ரொம்ப சந்தோஷம். இப்ப அதே மாதிரி இப்ப நீங்க அக்கு பஞ்சர், அக்கு பிரஷர் பத்தி சொன்னீங்க. இன்னும் சில இடங்கள்ல நாடி பரிசோதனை செய்யறாங்க. அது எந்த உறுப்பு செயல்பாடுகள் குறைஞ்சிருக்குது, அந்த உறுப்பை எப்படி இயக்க வைக்கிறது, அது பாதிப்பு எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி புள்ளிகளை கண்டுபிடிக்கிறது, அந்த புள்ளிகளை தேர்வு செஞ்சு இந்த நோயை கண்டறிஞ்சு நோயை சரி பண்றாங்கல்ல, இப்படியான இந்த நாடி பரிசோதனை அது இந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த மருத்துவத்துல வர்றதா? 100%. சரிங்க. ஆதிகால தக்கு பஞ்சர் இன்று வரைக்கும் நாடிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குது. சரிங்க. மக்கள் சொல்லக்கூடிய குறைகள் இரண்டாவதாக தான் பார்ப்போம். எனக்கு வயிறு வலி இருக்கு, எனக்கு தலைவலி இருக்கு, எனக்கு வாமிட் ஆகுதுங்கிறத இரண்டாவதாக பார்ப்போம். நாடி இவர்களுக்கு என்ன சொல்லுது, தலைவலி ஏன் வந்துச்சு, உருவான இடத்தை கண்டுபிடிக்கக்கூடிய விஷயம் தான் அக்குபஞ்சர். அக்குபஞ்சர் அதுதான் உருவான இடம். இதனுடைய கரு எங்க, இது ஒரு தலைவலி வந்துச்சுன்னா தலையில போய் தேடுவாங்க. மற்ற மருத்துவங்கள்லாம் தலைய ஸ்கேன் எடு, அந்த 16 பிட் எடு, 34 பிட் எடுன்னு சொல்லுவாங்க. தலையில போய் தேடுவாங்க. கிடையாது, தலையில கிடையாது. அவர்களுக்கு வேற உறுப்புகள்ல பாதிப்பு ஏற்பட்டிருக்கும், அது தலைவலியா காமிச்சிருக்கும். அது சரி. மலத்துல பிரச்சனை இருந்திருக்கும், அவங்க மலம் சரியா போயிருக்க மாட்டாங்க. மலம் சரியாக போகாதனால அது இறுகி கட்டி போய் அது கேஸ் வாயுவாக மாறி அந்த வாயு மேல் நோக்கி தலையில் குளிரப்பட்டு நீராக மாற்றப்பட்டு அது மறுபடியும் தலைவலியா உருவாக்கி இருக்கும். அந்த நீரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க, தலையை தேடின்னு இருப்பாங்க. ஆனா அக்குபஞ்சர் எந்த காரணத்து கொண்டும் சொல்லக்கூடிய விஷயங்களை இரண்டாவதா பார்க்கும், நாடிய முதலாவதா பார்க்கும். சொல்லக்கூடிய நோய்களுக்கு எங்க இருந்து ஆரம்பம், இது எந்த உறுப்பு பாதிப்பு ஏற்பட்டா இந்த இது எங்க இருக்கும், எந்த இடத்துல பாதிப்பு ஏற்படும். ஒரு லிவர் பாதிக்கப்பட்டா அது கண்ணுல பாதிப்பு ஏற்படும், ஒரு ஸ்பிளீன்ல பாதிக்கப்பட்டு ஏற்பட்டா அது வாயில காமிக்கும், ஒரு வயிறுல பாதிக்கப்பட்டா அதுவும் வாயில காமிக்கும், உதட்டிலையும் காமிக்கும்.
காது ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டா அது காதுல காமிக்கும். அந்த மாதிரி பலவிதமான கோட்பாடுகளை அடக்கியதுதான் அக்குபஞ்சர். இதுல நாடி பரிசோதனை மிக மிக, அதாவது நம்ம எல்லா மருத்துவங்களும் இப்ப அந்த நாடி பரிசோதனை தடுமாறிட்டாங்க. எல்லா மருத்துவர்களும் பிரச்சனைக்கு மருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன, உங்களுக்கு வயிற்று வலியா, இந்த மருந்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு வாந்தியா, இந்த மருந்தை சாப்பிடுங்க. உங்களுக்கு கழிவுகள் சரியா போகலையா, இந்த மருந்தை சாப்பிடுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. அக்குபஞ்சர், அதிலும் முக்கியமாக ஆதிகாலத்து அக்குபஞ்சர் நாடியை பார்த்து நாடிக்கான தீர்வை கொடுக்கும் போது மிக சிறந்த ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதனாலதான் எங்க கிட்ட வரக்கூடிய நோயாளிகள் மிக குறைந்த நேரத்து, குறைந்த செலவுலையும் குறைந்த காலத்திலையும் அவங்க குணமாயிடுறாங்க. அற்புதம் அற்புதம் அற்புதம். ரொம்ப அருமையான. பொதுவாக ஒரு மருத்துவத்தை போட உனக்கு என்னமா செய்யுது, அது செய்யுது இது செய்யுது, ஓகே இதுக்கு இதுன்னு மாத்திரை எழுதி அவங்க மொத்தையே பார்க்க மாட்டேங்கிறாங்க, மேலே தொடவே மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கொரோனாக்கு பிற்பாடு மருத்துவர்கள் விலகி இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அக்குபஞ்சர் அக்குப்ரெஷர்ல நாடி பார்க்கறது முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றீங்க. ரொம்ப இது ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. நன்றிகளும் வாழ்த்துக்களும். நாடியை பார்த்து சிகிச்சை கொடுப்போம், நாடியை பார்த்து அவர்களை பற்றியே சொல்லுவோம். நீங்க கோவக்காரா இருக்கீங்க, நீங்க அதிகமாக சிரிக்கிறீங்க, நீங்க பயப்படுறீங்க, உங்களுடைய சுவை, நீங்க இனிப்பு தான் சாப்பிடுவீங்க அதிகமா, நீங்க உப்பு தான் சாப்பிடுவீங்க அதிகமா, உங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருக்கும், உங்களுடைய எலும்புகள் தேய்மானம் ஜாஸ்தியா இருக்கும், உங்களுக்கு எல்லா ஜாயிண்ட் பெயின் இருக்கும், உங்களுக்கு பேக் பெயின் இருக்கும், உங்களுக்கு கண்ணு எரிச்சல் இருக்கும், உங்க காதுல சவுண்டு கம்மியாயிட்டு இருக்கும், கண் பார்வை கம்மியாயிட்டு இருக்குங்கிற அளவுக்கு நாடி பரிசோதனை நாங்க அக்குபஞ்சர் அதை விடாம எல்லா அக்குபஞ்சர் தெரபிஸ்டுகளும் செஞ்சுக்கிட்டு வராங்க. அதுல முக்கியமா ஆதிகாலத்து அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் என்கிட்ட படிக்கிறவங்க அத்தனை பேருக்கும் நாங்க முக்கியமாக நாடி பரிசோதனைக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை வெளியே தள்ளுறோம், படிச்சு வெளியே அனுப்புறோம். வெரி குட் வெரி குட். ரொம்ப சிறப்புண்ண. இப்ப நீங்க சொன்னீங்களே இந்த அக்கு பஞ்சர் பண்ணும் போது நம்ம உடம்புல தோல் இருக்குது, தோலுக்கும் உள்ள இருக்கக்கூடிய இந்த சக்தி ஓட்டப்பாதைன்னு சொல்றாங்களா, அந்த இதில் தான் இந்த ப்ரெஷர் போய் பஞ்சர் போய் பண்ணுவீங்களா ஜி? ஆமா, அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் உயிர் சக்தி ஓட்டப்பாதைன்னு சொல்லிட்டு 14 வழிப்பாதைகளை சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா? அந்த உயிர் சக்தி ஓட்ட பாதைகள்ல 361 புள்ளிகளை சொல்லியிருக்காங்க. நாடி பரிசோதனை பார்த்து இவர்களுக்கு எந்த பிரச்சனைங்கிறத சொல்லி யோசிச்சு இவங்களுடைய நாடியை பார்த்து ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனைகளையும் அதையும் இதையும் கம்பேர் பண்ணி அதுக்கு எந்த புள்ளிகளை தொட வேண்டும் தூண்ட வேண்டும்ங்கிறதுல அந்த இடத்துல அக்கு பங்க்சர் பண்றதா, அக்கு பிரஷர் கொடுக்கறதா, இல்ல தொடு சிகிச்சை பண்றதாங்கிறத நாங்க முடிவு பண்றோம். அது சரிங்க, அது சரிங்க. இப்ப அதே மாதிரி இப்போ அலோபதி எடுத்துக்கிட்டா அதுல பல வகையான பிரிவுகள் கொண்டு வந்தாங்க. ஒரு இப்போ பல்லு இருக்கு, பல்லுக்கு, வயிற்றுக்கு, காலுக்கு, கைக்கு, எலும்புக்கு, நரம்புக்கு. இப்போ இந்த அக்கு பிரஷர் அக்கு பஞ்சர்ல மனம் சார்ந்த பிரச்சனைகள், உடல் சார்ந்த பிரச்சனைகள், ஈவன் அழகு சார்ந்த பிரச்சனைகளா இருந்தாலும் சரிங்க, எலும்பு, தசை, நரம்பு, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபடுறது, தூக்கம் இல்லாம போறது, இன்னும் உடம்புல அந்த இடத்துல வலிக்குது இந்த இடத்துல வலிக்குதுன்னு சொல்றது இல்லாம குழந்தையின்மைக்கு கூட மருத்துவம் பார்க்க முடியும்னு சொல்றாங்க. இது அதிசயமா இருக்கு, உண்மைங்களா? அது உண்மை. முதல்ல அக்குபஞ்சர் மனம் சார்ந்த பிரச்சனைகளை தான் ஃபர்ஸ்ட் பார்க்கும். அது சரிங்க. மனம் என்ன இருக்கு, மனம் எண்ணம் போல்தான் வாழ்க்கை. அந்த மாதிரி மனசுல என்ன அவங்க ரிப்பீட் பண்ணி அதுவே அவங்களுக்கு பிரச்சனையா ஆயிடும். எங்க அம்மாவுக்கு இப்படி இருந்துச்சு, எங்க அம்மா கடைசி நேரத்துல வாதம் இறந்துட்டாங்க, எங்க அம்மா எங்க அப்பா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு, அதே மாதிரி நானும் இறந்துருவணும்னு சொல்லிட்டு மனசுல போட்டு குழப்பி அதே நிலைமைக்கு இவங்களும் தள்ளப்படுறாங்க. எந்த எண்ணங்கள் தெளிவான வச்சிருந்தாங்கன்னா அதே எண்ணங்கள் இவங்களுக்கு வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இருக்கும். அதே நேரத்துல அக்குபஞ்சர் முதல்ல மனசை கிளியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் முதல் விஷயம், ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள நல்லா தூங்குறாங்களான்னு கவனிக்கும், அவங்க கரெக்டா சிந்திக்கிறாங்கன்னு கவனிக்கும். இதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் போது அவங்க சொல்லக்கூடிய 20 பிரச்சனைகள்ல 15 பிரச்சனைகள் சரியாயிடும். மீதி 5 பிரச்சனைகள் உடல் சார்ந்த பிரச்சனைகளா இருக்கும். அதுக்கு ரொம்ப ஈஸியான ட்ரீட்மெண்ட் தான், ரொம்ப கஷ்டமும் இருக்காது. ஈஸியா கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒரு வாரத்துல அவங்க நார்மல் ஆயிட்டு ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. முதல் நாள்லயே சந்தோஷமாகறவங்களும் இருக்காங்க. சரிங்க, சரிங்க. முதல் நாள்லயே சந்தோஷமாயிடுவாங்க, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, நான் நல்லா தூங்குனேன்,
நான் தூங்கி 4 மாசம் ஆச்சு, இன்னைக்கு மட்டும் தான் சார், இன்னைக்கு நேற்று உங்ககிட்ட பாயிண்ட் வந்து போட்டேன், ரொம்ப அருமையா தூங்கினேன் சார், ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்து அந்த அளவுக்கு இருக்காங்க. அதே நேரத்துல குழந்தையின்மைக்கு மிக சிறந்த ட்ரீட்மெண்ட் அக்குபஞ்சர்ல இருக்குங்க. ஓஹோ. குழந்தையின்மை அக்குபஞ்சர் இன்னைக்கு பெரிய பெரிய விஷயமே வந்து குழந்தை ஃபெர்டிலிட்டி கிளினிக் தான் ஓபன் ஆகி இருக்கு எல்லா இடத்துலயும். பாருங்க, போன வாரம் ஒரு 2 வருடமாக ஒருத்தவங்களுக்கு குழந்தை இல்ல. 2 வருடமாக கிட்டத்தட்ட என்னிடம் ஒரு 7 நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அவங்க இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இப்ப வந்து அவங்க வந்து மாசமாயி அவங்க ரெஸ்ட்ல இருக்க சொல்லிட்டேன். மூவ் பண்ண வேணாம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட்ல இருங்கன்னு சொல்லியிருக்கோம். நம்ம கைடன்ஸ்ல அவங்க நடந்துன்னு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவங்க நல்லபடியா அவங்க வந்து குழந்தை பத்தி எடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்க நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்கோம். 8 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, 10 வருஷம் குழந்தை இல்லாதவங்க, அந்த மாதிரி உள்ளவங்க எங்களுடைய ஆதிகாலத்து அக்குபஞ்சருக்கு வந்து அவர்களுடைய இறைவனுடைய கிருபையால் அவர்கள் ஒரு வாரிசை பெற்றெடுத்திருக்கிறார்கள் என்பதை நாங்க சந்தோஷமா சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கும் வந்து எங்ககிட்ட வந்து குழந்தைய கூட்டு வந்து காமிச்சுக்கிட்டு சந்தோஷமா அவங்க போறதையும் நாங்க கவனிக்கிறோம். ஒவ்வொரு அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அவங்களுடைய பண்டிகைகளாக இருக்கட்டும், எங்களை வந்து சந்திச்சு எங்களுக்கு அந்த ஹாப்பி எங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறாங்கிறதையும் நாங்க சொல்லிக்கிறோம். ஓஹோ, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பல்வேறு பிரச்சனைகள் இன்னைக்கு மனிதனுக்கு இருக்கிறது. அதுல முக்கியமான பிரச்சனைகள் இப்ப உடல் வலி, மனவலி, எலும்பு வலி, தசவலி அப்படின்றதும் குழந்தை இல்லாதது. அதே மாதிரி இந்த குடிப்பழக்கத்திலிருந்து விலகிறதுக்கு எந்த வகை, இப்ப நீங்க அந்த அக்கு பஞ்சர் பண்ணிருக்கா அந்த வழியிலேருந்து போயிடுவாங்களா? குடிப்பழக்கம் அந்த மனம் சார்ந்த பிரச்சனை தான். குடிப்பழக்கமே வந்து ஒரு மனம் சார்ந்த பிரச்சனை தான் ஜி. மனம் அவர்களுடைய தன்மை மாறுபடும் போது குடிப்பழக்கத்துக்கு அவங்க மாறுறாங்க. அவங்க வேணும்ட்டே போய் குடிக்கிறது இல்ல, அவங்க மனசு சொல்லுது. அந்த பக்கம் போகும்போது அந்த நேரம் வரும்போது அதை குடிக்க வேண்டும் என்கிற ஒரு மனசை வந்து தோணுது. அத மனதை மாற்றம் செய்யும் போது அவர் குடிப்பழக்கத்தை விட்டுருவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரே ஒரு பதிவு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஆட்டிசம். ஆமா, ஆட்டிசம்ங்கிற ஒரு பிரச்சனை. இதற்கு எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள் நடந்துன்னு இருக்கு. நிறைய தெரபிஸ் இருக்காங்க, தெரபி பண்றாங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அதே நேரத்துல அந்த குழந்தைகளுக்கு அக்குபஞ்சர் சிகிச்சை எடுங்க. அது எங்க இருக்கீங்களோ அது இங்கதான் வரணும்னு இல்ல, எந்த இடத்துலயும் அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, மிகச்சிறந்த ரிசல்ட் கிடைக்கும். அதே நேரத்துல அந்த குழந்தைங்க வந்து மற்ற குழந்தைங்க மாதிரி ஆயிடும் நினைச்சிடாதீங்க. ஆனா அவங்களுடைய அந்த ஒரு ஹைப்பர் ஆக்டிவ், அவங்களுடைய ஏதாவது சொன்னா செய்யாதது, அதெல்லாம் மாறி நார்மலுக்கு வருவாங்க. எங்ககிட்டயே நிறைய ஆட்டிசம் குழந்தைகள் நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அவங்க ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வராங்க. அது சந்தோஷமா வந்து சொல்றாங்க எனக்கு. சரிங்க சார், என் குழந்தை இன்னைக்கு ஃபர்ஸ்ட். அவங்க ஸ்கூலுடைய அந்த கலை விழாக்கள்ல கலந்துகிட்டு அதனுடைய வீடியோக்கள்லாம் எனக்கு அனுப்பி ரொம்ப அவங்களுக்கு சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறாங்க. அதனால இது ஒரு பதிவா நான் சொல்லிக்கிறேன். ஆட்டிசம் உள்ளவங்க எந்த தெரப்பி நீங்க எடுத்தாலும் எடுத்துக்கங்க. அதே நேரத்துல அக்குபஞ்சர் தெரப்பியை நீங்க எடுத்துக்கங்க, அதுல நல்ல ரிசல்ட் இருக்கு. ரொம்ப சந்தோஷமான இருக்கு. அதே மாதிரி இந்த அழகு சார்ந்த இதுக்கு எப்படி சார் நீங்க மருத்துவம் பாக்குறீங்க? அழகு அது வேற. அழகுனா உடல்ல வந்து சுருக்கங்கள் இருக்கு, அது மாதிரி கண்ணுக்கு கீழே கருவளை ஏற்பட்டு போயிடுது, உடல்ல இதுக்கெல்லாம் எப்படி அக்குபஞ்சர்ல அழகுக்கு மாற்றத்துக்கு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க? அழகு சார்ந்த அதாவது என்னன்னா, அக்குபஞ்சருடைய விஷயம் என்ன அப்படின்னா, கழிவு நீக்க தத்துவம். உடல் இருக்க கழிவை நீக்கிட்டோம்னா வந்து ஆரோக்கியம் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? இப்ப கழிவு நீக்க தத்துவத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணும்போது ஃபேஸ் ஃப்ரெஷ் ஆயிடும். வயிறு கிளீனா இருந்துச்சுன்னா ஃபேஸ் அழகா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி சில புள்ளிகள், அதாவது காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்ங்கிற ஒரு கான்செப்டே இருக்கு தனியா. சரிங்க. அழகு நிபுணத்துவம் அதுக்காகவே படிப்பாங்க. இப்போ அந்த பியூட்டி பார்லர் வச்சிருக்கவங்க எல்லாம் வந்து எங்க கிட்ட சில புள்ளிகளை வந்து கத்துக்கிட்டு போவாங்க. இன்னும் என்னென்ன புள்ளிகள் போடணும்னு சொல்லிட்டு, எந்த விதமான ஒரு பவுடரோ இல்ல அந்த கெமிக்கல் சாதனங்களோ இல்லாம உட்கார வச்சு அவங்களுக்கு முன்னாடியே போட்டோ எடுத்துக்கங்க. உங்க கேமரால நீங்க ஒரு போட்டோ எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அக்குபஞ்சர் புள்ளிகளை போட்ட பிறகு எடுத்துட்ட பிறகு அந்த செகண்ட்லயே நாங்க எதுவும் தொடர்கொள்ள மாட்டோம். ஒன்லி அந்த ஊசிகளை சில இடங்கள்ல சொருவிட்டு எடுத்துருவோம். எடுத்துட்டு நீங்க மறுபடியும் போட்டோ எடுத்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா பிரைட்னஸ் தெரியும். இது காஸ்மெட்டிக் அக்குபஞ்சர்.
இதுல நாங்க ஒரு பெரிய கவனம் நான் செலுத்துறது இல்ல. ஆதிகால அக்குபஞ்சர்ல நாங்க கவனம் செலுத்துறது இல்லை. ஏன்னா நாங்க நோய்களுக்கு தான் கவனம் செலுத்துறோம் அதிகமா. ரொம்ப இதுக்கு எங்களுக்கு அதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னுடைய மாணவர்கள் எடுத்துக்கிறாங்கன்னா நான் அதை பத்தி எடுத்துக்கங்கன்னு சொல்லுவேன். நான் எதுவும் சொல்ல மாட்டேன். எனக்கு அதுல கொஞ்சம் கூட அதுல விருப்பம் இல்ல. பட் ஆனா செய்யறீங்களா அப்படின்னா நாங்க செய்யறோம். ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் கேட்பாங்க. கேட்கறவங்களுக்கு மட்டும் செய்யறோம். அவ்வளவுதான். அது ஒரு பிராண்டா காமிக்கிறது இல்ல. அது பிராண்டா காமிச்சா அது பெரிய கான்செப்ட் ஆயிடும். நம்ம வழியே மாறிடும். அது அதே மாதிரி நம்ம நோய்களுக்கு அதே மாதிரி இன்னைக்கு சமூகத்துல குறிப்பா நம்முடைய தென்கிழக்கு நாடுகள்ல, அதுவும் குறிப்பா இந்தியா போன்ற நாடுகள்ல இந்த சக்கரை நோய்ங்கிறது ஒரு பெரிய நோயா மாறிடுது. இந்த ஹார்மோன்கள் ஏற்படக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள், அதே மாதிரி எண்டோஃபான்கள்ல அது நேர்மறை ஆற்றலை கொண்டு வந்து அது அக்குபஞ்சர் மூலமா செய்யலாம். அதே மாதிரி கணைய செயல்பாட்டை கட்டுப்படுத்தலாம். இன்சுலினுடைய அளவை சரியாக பராமரிக்கலாம்லாம் சொல்றாங்களே. அதே மாதிரி உடல் பருமனையும் கட்டுப்படுத்த முடியும்னு சொல்றாங்களே. இதெல்லாம் சாத்தியமா அக்குபஞ்சர்ல? கிட்டத்தட்ட முதல் விஷயம், உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னு சொல்றதே ஒரு தவறு. அது சரிங்க, அதுவே தவறுதான். நோய்ங்கிறது கிடையாது, உடல்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சரி. அதை ஒரு நோய் ஆக்கிட்டாங்க. சரி, நான் நோயின்னு எடுத்துக்கிட்டே நான் பேசுறேன். சரிங்க. அது ஒரு நோயா பேசுறதுனால நான் நோயா பேசுறேன். நான் நோய் இல்லைன்னு சொல்றேன். அது ஒரு நோய் கிடையாது. சர்க்கரை நோயும் சுகரும் பிபியும் நோயே கிடையாதுன்னு சொல்றவங்க நாங்க. இருந்தாலும் நீங்க நோயின்னு சொல்றதுனா சொல்றோம். இந்த விஷயங்களை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு மிகச்சிறந்த ரிசல்ட் அக்குபஞ்சர்ல கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம எங்க கிட்ட வரக்கூடிய 50% மேலானவர்கள் சுகர் பேஷண்ட்டும் பிபி பேஷண்ட் தான். அவங்கள உட்கார வச்சு அவங்களுடைய ரிசல்ட்டை காமிச்சு அவங்களே நீங்க செக் பண்ணிக்கங்க. நாங்க அந்த பிளட் டெஸ்ட் நாங்க செக் பண்ண மாட்டோம். நீங்க செக் பண்ணிக்கங்க போயிட்டு, அவ்வளவுதான். அது சரிங்க. கிட்டத்தட்ட 50% மேல உள்ளவங்க சுகர் பேஷண்ட் தான் வராங்க. இன்னைக்கு எல்லாரும் நான் சுகர் அதான் சொல்றேன். மனநிலைமையை மாத்திட்டாங்கன்னு சொல்லல. நான் சுகர், எங்க அப்பா சுகர் வந்துச்சு, எனக்கு சுகர் வந்துச்சு, நானும் சுகர் மாத்திரை போட்டேன். மாத்திரையை போட்டு எல்லா உடல் உறுப்புகளையும் செயலிழக்க வச்சிடுறாங்க. அது சரி. வலைச்சுடர் வானொலி டிஜிட்டல் ஆன்லைன் வியாபாரம். தொடர்பு கொள்ள 8072640486 என்ற எண்ணுக்கு நீங்கள் தொலைபேசியில் அழைக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பிலும் அழைக்கலாம். தொடர்பு கொள்க 80 72 64 04 இந்த எண்ணிற்கு தாங்கள் பகிரி என்னும் வாட்ஸ்அப்பிலும் மொபைலிலும் தொடர்பு கொள்க. உங்கள் பிரியமான வானொலி வலைச்சுடர் வானொலி.